ராமாபுரி என்ற ராஜ்யத்தை விஜயன் என்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் மிகவும் நல்லவன். அவர் எப்போதும் நேர்மை, நீதி ஆகியவற்றை காப்பவன். ஒரு நாள் அவன் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் 2 கிராமவாசிகள் சண்டையிட்டு வந்தார்கள். அரசே, அந்த நிலம் எனக்குச் சொந்தம். என் தாத்தா காலத்திலிருந்தே அது எங்களுடையது. இல்லை அரசே, நான் தான் அந்த நிலத்தை பல ஆண்டுகளாக உழுது கொண்டிருக்கிறேன். எனவே அது எனக்கே சொந்தம். நிலம் யாருக்குச் சொந்தம் என்பதை நிலமே சொல்லும். வாருங்கள் என்னோடு. அரசர் அவர் மூவரையும் அவர்களுடைய நிலத்திற்கு அழைத்துச் சென்றார். அரசன் அந்த நிலத்திற்கு சென்று ஒரு விதியை வைத்தான். நிலத்தை நீங்கள் இருவரும் தோண்டுங்கள். யார் முகத்தில் புன்னகை தோன்றுகிறதோ அவருக்கே இந்த நிலம் சொந்தம். முதல் கிராமவாசி தோண்டிய போது அவனின் முகத்தில் சோர்வு தெரிந்தது. ஆனால் 2வது கிராமவாசி தோண்டும்போது மண்ணில் ஈரமும் மகிழ்ச்சியும் இருந்தது. அவன் அங்கே விதைத்த பாசமும் உழைப்பும் நிலம் உணரப்பட்டது போல. அரசன் சிரித்துக்கொண்டு, நிலம் உழுதவனையே நேசிக்கிறது. அது உழைப்பவனுக்கே சொந்தம். அந்த முடிவைக் கேட்ட எல்லோரும் கைதட்டினார்கள். அந்த நாளிலிருந்து மக்கள் உழைப்பவனுக்கே உரிமை என்ற அரசனின் நீதியை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். உண்மையான உழைப்பு என்றுமே வீணாகாது. உண்மையாக உழையுங்கள், வெற்றி நிச்சயம் உண்டு. இதுபோன்ற நீதி கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.